பூரா தொகையும் பெற்றுக்கொண்டேன். வீரப்பன் அவருடைய கையெழுத்து பார்த்துக்க, நல்லா பார்த்துக்க. வீரப்பன் அடியில போடுற கையெழுத்து. எனக்கு தெரியாத கையெழுத்தா? சும்மா இனிமே என்ன நீங்க ஏமாத்த முடியாது. என்ன நீங்க மனப்பூர்வமா காதலிக்கிறீங்களா இல்லையா? என்ன திடீர்னு இந்த சந்தேகம்? அப்படின்னா ஒண்ணு செய்யுங்க. உங்க பெரியப்பா கிட்ட போய் நான் வரதட்சணை வாங்க மாட்டேன், ஆனா அந்த பொண்ணை தான் கட்டிப்பேன்னு அடிச்சு சொல்லுங்க. நீ சொல்லிட்டு, ஆனா இந்த பேச்சு எடுத்தாலே அவர் அடிக்க வராரு. அவர் எதிரில் பேசவே எனக்கு பயமா இருக்கு. ஏண்டா பெரியப்பா கிட்ட பர்மிஷன் வாங்க தெரியல, கைய மட்டும் பிடிக்க தெரியுதா? கடையில வந்து லிஸ்ட் மாத்திரம் கொடுக்க தெரியும் உனக்கு? பெரிய ஆளாக்கு புலி பார்க்கல எங்களுக்கு தெரியாம சந்திக்க மட்டும் தைரியம் இருக்கா? விடுறா கைய, விடுறா. இல்லைங்க, அது வந்து அதான் இவ்வளவு தூரத்துக்கு வந்துட்டியா, அப்புறம் ஏண்டா வந்து இவள காதலிக்கிற விஷயம் பெரியப்பாவுக்கு தெரியுமா? அவர்கிட்ட மட்டும் தாங்க சொல்லல. போடாங்க திருடிட்ட வந்த காதல் தானே பண்ற, ஜெபம் பண்ணல. என்ன பையன் பர்சனாலிட்டி? இந்த கதையெல்லாம் இங்க விடாத. நீ என்ன பண்ற? நேரா உங்க பெரியப்பா கிட்ட போற. பெரியப்பா, நான் ஒரு பொண்ணை காதலிக்கிறேன். எங்க காதல் இலக்கிய காதல், யார் தடுத்தாலும் இது நிக்காது. கல்யாணம் நடந்தேதான் தீரும். வரதட்சணை காலனா கூட வாங்க மாட்டேன். ஆகினால உங்க பர்மிஷன் கொடுங்கன்னு கேக்குறேன். இப்பவே போகணுமா? நாளைக்கு காலையில போறேன். பல்லு கையில வேணுமா? நேரா உங்க பெரியப்பா கிட்ட போறேன். நாங்க 3 பேரும் பின்னாலேயே வர்றோம். போட்டா போட்டா ஆணி வச்சுட்டேன், இன்னும் ஒன்றும் சரி பண்ணல. என்ன பெரியப்பா அது செருப்பை தச்சுக்கிட்டு இருக்கீங்க? காலுக்கு உதவாததை கலட்டி எறின்னு சொல்லியிருக்கான். அப்படி சொல்லியிருக்க மாட்டான்டா, காலுக்கு உதவாத கழட்டிக்கிட்டு அடின்னு சொல்லியிருப்பான். நீ கூட காலாவுக்கு பிரயோஜனம் இல்ல, உன்னை தூக்கி எரிஞ்சிடறதா? அதுல பெரியப்பா, இத நீங்க ஏன் தச்சுக்கிட்டு இருக்கணும்? பேசாம கடையில கொடுத்தா தச்சு தருவானேன்னு சொன்னேன். உங்க அப்பா நான் காசு தருவான், முண்டம் படிச்சவன் தானே. முகலாய சக்கரவர்த்தி அவுரங்கசீப்ப தெரியுமா உனக்கு? அவருக்கு என்ன இப்போ? இப்ப அவருக்கு என்னன்னு தெரியாது, அந்த காலத்துல அவருக்குள்ளாவ அவரே தச்சாராம். அது எப்படி உங்களுக்கு தெரியும்? அவரே என்கிட்ட சொன்னாரே. நீதான் படிச்சவன், நான் படிக்கலையா? 4 கிளாஸ் படிச்சாலும் எனக்கு ஞாபக சக்தி அதிகம்டா. பெரியப்பா, உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும். இந்த பாரு, அவுரங்கசீப்ப பத்தி எனக்கு அவ்வளவுதான் தெரியும். அது இல்லைங்க, வந்து என் கல்யாண விஷயமா. ஆமா, முந்தி ஏதோ சொன்னியே. அந்த ஷாப் வச்சிருக்காரே பசுபதி, அவர் மக லட்சுமியை தான். இந்த பாரு, லட்சுமியோ சரஸ்வதியோ நான் கேக்குற 10,000 ரூபாய் வரதட்சணை கொடுப்பானா? நான் வரதட்சணையே வாங்க கூடாதுங்கிற கொள்கையில் இருக்கேன் பெரியப்பா. கொள்கை நீ வச்சுக்கோ, வரதட்சணை நான் வாங்கிக்கிறேன். பெரியப்பா, டேய், உங்க அப்பன் குடும்பத்துக்கு செலவழிச்ச பணம், உன்னை படிக்க வச்சது, கலர்களா சட்டை போடுறிய, இதுக்கெல்லாம் கணக்கு என்ன ஆச்சுன்னு பாத்தியா? நாளைக்கே நான் சம்பாதிக்க ஆரம்பிச்சேன்னா அந்த கடன் எல்லாம் அடைச்சிட மாட்டேன் பெரியப்பா. முண்டா, உனக்கு வேலையே இந்த வட்டி கடையில நான் தானே கொடுக்கணும். முக்கி நீ வேலை செஞ்சாலும் சோத்த போட்டு 30 ரூபா கொடுப்பேன். அதுல கடை அடைஞ்சிருமா? அந்த கதையெல்லாம் வேண்டாம். அந்த பய பசுபதி வரதட்சணை கொடுக்கறதா இருந்தா பேச சொல்லு, இல்ல கல்யாணத்தை மறந்து. அப்புறம் காதல் கீதல்னு போன உன்கிட்ட கடனுக்கு கையெழுத்து வாங்கி வச்சிருக்கேன், உன்னை வீதியில நிறுத்திரு. பெரியப்பா, அவர் பெரிய ஷாப்பு கடை. ஆமா, பெரிய ஷாப்பு கிடையாது, காப்பு கிடையாது. ஷாப்பு கடையே வித்தாலும் 5000 ரூபாய் தேராது. பொண்ணு பாத்துருக்க இடத்த பாரு. பையன் மேல தப்பு இல்ல, பெரிய வேற நாம தான் கவனிக்கணும். குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங். நாங்களா அங்கிள்? என்னங்க நாங்களா அங்கிள்? அப்படின்னா அதாவது நாங்க 3 பேரும் மாமா. உங்களை போல பெரிய மனுஷாளுக்கு தான் நாக்காளி எல்லாம் போட்டு வச்சிருக்கேன். அங்க உட்காருங்களா. உட்காருங்க. நீங்களும் தான். நான் அவ்வளவு பெரிய மனுஷன் இல்ல. ஆமா, மாமா நீங்களே. என்ன மாமா? தாய் மாமா. உங்க பையன் ஒரு பொண்ணை காதலிக்கிறானே, அந்த பொண்ணுக்கு நான் பெரிய மாமா. நான் நடு மாமா. நான் சின்ன மாமா. அப்போ சாப்பு கடை பசுபதிக்கு சொந்தமா? பசுபதி மை சிஸ்டர் ஹஸ்பண்ட். பெரியவர் இருக்காரு, அவருக்கு ஜெயபாலன் தான் பேரு. உங்களை பார்க்கணுங்கிறதுக்காகவே எங்க 2 பேரையும் கூட்டிக்கிட்டு ஆப்பிரிக்காவில இருந்து ஹெலிகாப்டர்ல வந்து இறங்கி இருக்காரு. ஆப்பிரிக்கா?
அப்போ நீங்கள்லாம் ஆப்பிரிக்கா மாமா? ஆமா. பெரியவருக்கு ஆப்பிரிக்காவில 4-5 காடே இருக்கு. ஆனையெல்லாம் அங்கேதான் பிடிப்பாங்க. அங்க பிடிச்ச ஆனையோட தந்தம் தாங்க இது. என்னங்க இந்த தந்தம் மஞ்சளா இருக்குது? அந்த ஆனை நிறைய சிகரெட் பிடிக்கும். ஏங்க இந்த வைரங்கள்லாம் ஐயா காட்டுல தான் விளையுதுங்களா? நீங்க ஒண்ணு, பெரியவருக்கு 4-5 வைர சுரங்கமே இருக்காங்க. இவர்கிட்ட இருக்கிற வைரத்துக்கு 10 விரல் பத்தாதுங்க, 30 விரல் வேணும். நீங்கெல்லாம் ரொம்ப பெரிய மனுஷாளுங்க. இந்த நேரத்துல வேலைக்காரியை நிறுத்தி விட்டேன், இல்லன்னா காப்பி வந்திருக்கும். மோதிரம் விழாது, எடுத்துங்க கைய. விழுந்துருமோன்னு பார்த்தேன். இது வந்த விஷயத்த பேசுறாங்களா? மை சிஸ்டர் டாக்டர் கல்யாண விஷயமா பேசுறதுக்கு தான் வந்திருக்கு. உங்க பையன் எங்க பொண்ணை விரும்புறான், ஒத்துக்கிறீங்களா? ஆப்பிரிக்காவில இருந்து வந்து சொல்றீங்க, உள்ளூர்காரன் ஒத்துக்காம முடியுங்களா? எங்க பொண்ணும் உங்க பையனை விரும்புறான், நாங்களும் ஒத்துக்கிறோம். ஆனா எங்க மைத்துனர், அதாவது பொண்ணோட அப்பா, வரதட்சணை கொடுக்கறது இல்லைங்கிற கொள்கையில இருக்கார். ஏங்க உங்களுக்கே அசிங்கமா இல்லீங்களா? வரதட்சணை இல்லாத கல்யாணம் ஒரு கல்யாணமா? ஜெயபால் பெரியவரே, நீங்க மன்னிச்சுக்கணும். அதை சரிப்படுத்துறதுக்காக தான் இப்ப நான் வந்திருக்கேன் ஆப்பிரிக்காவில இருந்து. உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணும், எவ்வளவு நகை வேணும் விவரமா சொல்லுங்க, எல்லாத்தையும் ஒரே செக்ல தள்ளிடுறேன். 3 பேர்ல யாரு கையெழுத்து வேணுமோ நான் போடுறேன். எனக்கு செக் வேணாங்க, பணம் தான் வேணும். பணமா ஒரு 10,000? உங்களால முடியாதா என்ன? 20,000. நகையில ஒரு 5,000, 10,000 ரூபாய் நகை. அப்படி அந்த பொண்ணு மேல பிரிய இருந்துச்சுன்னா இதுகள்ல 1-2 கழட்டி கொடுத்தீங்கன்னா வாங்கிக்கிறேன். சம்மதிக்கிறோம். ஆனா கல்யாண செலவு பூரா நீங்க தான். சம்மந்தி சம்மந்தி, நாங்க கொடுக்க போற பணம் நகை எல்லாத்தையும் இந்த பீரோலையா வைக்க போறீங்க? ஏங்க கேக்குறீங்க? இல்லீங்க, ஓப்பனா வெளியே வச்சிருக்கீங்களே பந்தோபஸ்து இல்லாம. இதை விட பெரிய கஜானா உள்ள இருக்கு. உள்ள கஜானா. வர்றோம் வாங்க. வர்றோம் வர்றோம் வர்றோம். பையனை பாக்கலையே. என்ன பார்த்தா போதும், பையனை பார்க்க வேண்டாம். வர்றோம். அடாடாடாடா, என்ன வயிறோம் என்ன வயிறோம், எல்லா இடத்துலயும் போட்டிருக்கானுங்க. எங்க போறானுங்க மாட்டிக்கிட்டான். போமாட்டேன். என்ன நிறுத்தினா தான் போக போல இருக்கு. சரியா எலியில கொண்டாந்து போட்டிருக்கு. ராத்திரி எல்லாம் நாடகம் அளவு.
நீங்க சொன்ன பிரகாரமே ரொக்கமா கொண்டு வந்திருக்கேன். அவங்க கொடுத்துருக்க. இன்னைக்கு ரொம்ப நல்ல நாள். நாளைக்கு வெத்தலை பாக்க மாத்திக்குவோம். நேத்து ராத்திரியே கொடுத்திருப்போம். அப்போ நேரம் தெரியல. என்னங்க வருது? ஒரு செக்க மாத்தி கேஷ் பண்ண முடியல. அதானே அப்புறம் ராவோட ராவா ஹெலிகாப்டர் ஆப்பிரிக்காவுக்கு அனுப்பிச்சு கேஷ கொண்டுறதுக்குள்ள ரொம்ப சிரமங்க. ஐயோ எல்லாம் கட்டுக்கட்டா நோட்டு. எனக்கு ஒரு சந்தேகம். என்னங்க சந்தேகம்? இந்த நோட்டெல்லாம் ஏற்கனவே பார்த்த மாதிரி இருக்குதா? எனக்கு சந்தேகம் என்னன்னா, ரொக்கமா கேட்ட 20,000 ரூபாயோ நகைக்காக கேட்ட 10,000 மட்டும் தான் இருக்கா? மேற்கொண்டு ஏதாவது இருக்கான்னு. மேற்கொண்டு இல்ல 30 தான் இருக்கு. நீங்க எல்லாம் பெரிய மனுஷன், அதெல்லாம் எண்ணி பார்க்க கூடாது. யோ, வெத்தலை பாக்கு மாத்திக்கும் போது நான் தான் இந்த பணத்தை உங்ககிட்ட கொடுத்தேன்னு என் சிஸ்டர் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிடக்கூடாது. ஏன்னா சொந்தக்காரங்க உதவி செய்யறது அவருக்கு பிடிக்காது. அவரு கிடக்கிறாரு, விடுங்க. இப்ப தாங்க நான் வருத்தப்படுறேன். ஏண்டா ஒரு பயலை எடுத்து வளர்த்தோம்னு. இப்படி மாமனுக்கு கிடைச்சதுக்கு ஒரு 3-4 பேரை எடுத்து வளர்த்திருந்தா எவ்வளவு கிடைச்சிருக்கும். ஐயோ போச்சு போச்சு, நட்டம் நட்டம். இந்த கல்யாணத்தினாலதான் நமக்குள்ள உறவுன்னு கிடையாது. எனக்கு பிடிக்கல. இனிமே உங்க கஜானா வேற எங்க கஜானா வேறன்னு கிடையாது. ஆமா, இந்த பாருங்க, நான் தப்பா பேசியிருந்தா மன்னிச்சிடுங்க பெரியவரே. அப்ப நாங்க போயிட்டு வர்றோம். நான் வாச வரைக்கும் வர்றேன். இப்படி என்னால வர முடியாதுங்க. ஏங்க என்ன கூப்பிடுறீங்களா, கொலைக்கிறீங்களா? இந்த ஆப்பிரிக்காக்காரங்க எல்லாம் எங்க? ஆப்பிரிக்கா போயாச்சே. வருவாங்க போவாங்க போவாங்க வருவாங்க. அதுல போயிருக்காங்க. என்ன அதான் ஹெலிகாப்டர். ஹெலிகாப்டரா? ஆமா, அன்னைக்கே நான் சொன்னாங்களே கல்யாணத்துக்கு வருவாங்கல்ல. உட்காருங்க. இருக்க. இவர் என் ஃப்ரெண்ட், ரிட்டையர்ட் போலீஸ் ஆபீசர். அவரா? கும்பிடுறேங்க. அப்ப பேசுவாங்களா? பேசுவோம். எப்படி நம்ம சம்பந்தத்துல உங்களுக்கு இஷ்டம் தானே? நல்லா பேசுறீங்க. இவ்வளவு பெரிய சம்பந்தம் கிடைச்ச பிற்பாடு வேற இடத்துக்கு நான் போவனுங்களா? அப்போ முகூர்த்தம் எப்போ வச்சு? எப்ப வேணாலும் வச்சுக்கலாமே. அப்ப வெத்தலை பாக்கு மாத்திக்கங்க. இனிமே நீங்க வேற இல்ல, நான் வேற இல்ல. அதுல நான் எதையும் மறைக்க மாட்டேனுங்க. இந்த பல்லெல்லாம் நெஜ பல்லு நினைக்கிறீங்களா? எல்லாமே கட்டினதுதான். கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா வீட்டுல போய் பொடி பண்ணி சாப்பிடுங்க. பெரியவங்களை நமஸ்காரம் பண்ணிக்கமா. இருக்கட்டும். இதுதான் பொண்ணுங்களா? ஏமா, உனக்கு சமைக்க தெரியுமா? வீட்டு வேலையெல்லாம் செய்ய தெரியுமா? நீங்களும் ரொம்ப நல்லா கேக்குறீங்க. நான் எதையும் விவரமா கேட்பேன். ஒரு குடும்ப பெண்ணுக்கு வேண்டிய எல்லா லட்சணமும் அவகிட்ட இருக்கு. அது மட்டும் இல்லைங்க, ரொம்ப நல்லா பாடுவாங்க. அது வேறையா? லட்சுமி, ஒரு பாட்டு பாடுமா? அம்மா, கொஞ்சம் சின்ன பாட்டா பாடு. எனக்கு அவ்வளவு தூரம் ரசிக்க தெரியாது. என்ன ரொம்ப சாதாரணமா நினைச்சிட்டியா? உனக்கு என்ன திமிர் இருந்தா என்ன அவமானப்படுத்தி அனுப்பிட்டு கல்யாண பத்திரிகை என் வீட்டுக்கு அனுப்புற. இந்த கல்யாணம் நடக்குமா? இப்ப வீட்டெல்லாம் ஜப்தி பண்ணதான் அமீனாவோட வந்திருக்கேன். வீரப்பன், கொஞ்சம் பொறுமையா இருங்க. என் தலையை அடகு வச்சாவது உங்க கடனை தீர்த்துறேன். கல்யாண சமயத்துல கொஞ்சம். உன் தலையை எவங்கான வாங்குவான்? பாரு, என் பிள்ளைய சிரிக்கலாம். இப்ப நேரா கோர்ட்டுக்கு போற, அமீனாவோட போற, ஜப்தி வாரண்ட் வாங்க போற, நேரா வந்து உன் சொத்து பத்தெல்லாம் ஜப்தி பண்ண போற. உன் சம்பந்திங்க முன்னாடி உன்னை நான் தலைவலியா வைக்கிறேன். என்ன நாக்க துருத்துறேன்? என்ன நானும் அப்ப இருந்து பாத்துக்கிட்டு இருக்க, நீ பாட்டுக்கு அமீனாங்கிற, கோர்ட்டுங்கிற, வாரண்டுங்கிற, என்ன சமாச்சாரம்? சமாச்சாரம் இல்லாம வருவனா? டபார் கடன் பத்திரம் கொண்டா பாக்கலாம். போகட்டா எங்க அமைச்சனா? நீ என்ன ஜட்ஜா? பத்திரத்தை பார்க்காம நீ சொல்றத நம்புறதுக்கு நாங்க தயாரா இல்ல. மாட்டேன். யாருக்கிட்டையும் நான் பத்திரத்தை காமிக்க மாட்டேன். இந்த பாருங்க, எங்க பேர்ல நம்பிக்கை இல்லைன்னா இதோ இருக்காரு அமீனா, அவருக்கு கொடுங்க. சரி, படி, சட்டம் போட்டு படி. 4 பேர் காலையில ஓட்டம். பத்திரத்தை கொடுங்க போறியா? ஊரா தொகையும் பெற்றுக்கொண்டேன். வீரப்பன். என்னங்க இது? ஊரா தொகையை வாங்கிட்டு தான் செல்லு வச்சிருக்கு. உங்க கையெழுத்து வர இருக்கு. ஆமா, இது உங்க கையெழுத்து தானே? ஆமா, ஏன் கையெழுத்து தான்? எப்ப கூட்டான், எப்ப செல்லு, எப்ப கையெழுத்து போட்டேன்? காலாவதியான பத்திரத்தை கையில வச்சுக்கிட்டு கோர்ட்ல இருந்து வாரண்டு வேற வாங்க சொன்னேன். சொந்தக்காரன் நம்பி நான் வந்தேன் பாரு. எனக்கு இது வேணும், இன்னும் வேணும். இந்தாயா நீயும் பத்திரமா, நான் வரேன். என்னடா இது? எனக்கு இருந்ததே ஒரே சொந்தக்காரன், அவனும் கோச்சுக்கிட்டு போறான். நான் எப்ப கையெழுத்து போட்டேன்? வந்த வேலை முடிஞ்சது இல்ல, இடத்த காலி பண்ணி எங்களுக்கு கல்யாண வேலை நிறைய இருக்குது. நான் தானே மாப்பிள்ளை. நீ இருறானேனா? இந்த பத்திரம் காலமா இருக்கா என்ன? இந்த கல்யாணம் நடக்கிறவா? கல்யாணம் நடந்துருமா? ஏண்டா டாய்? மறுபடியும் சண்டை போறியா? போடு போடு போடு. போடா,
கண்ணாடி பையன்